ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. மாஃபியாஸ் இன்னோசென்ட் லவ் நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, ஐம் ரியலி வெரி சாரி. எனக்கு எல்லார் பேரும் ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டாக ரிக்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு ஃபாசிலா பேகம் அண்ட் ஜிமின் மோச்சின்றது இவங்களோட ப்ரொஃபைல் பேர். நான் ஆக்சுவலி இந்த எஃப்எஃப்ஐ ட்ராப் அவுட் பண்ணிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோவா வியூஸ் இல்லை, அவ்வளோ ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஸோ மேபி உங்களுக்கு அந்த ஸ்டோரி, அந்த கான்செப்ட் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நான் அதை ட்ராப் அவுட் பண்ணலான்னு இருந்தேன். பட் இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் கேட்குறதுனால ஓகே அதை கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். பட் இதை ஒன் ஷாட்லேயே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன், பட் முடியல. ஸோ 2 ஷார்ட்ஸாக மாற்றிட்டேன். ஐ ஹோப் ஃபுல் ஸ்டோரியை 2 ஷார்ட்ஸில் முடிச்சிடுவேன்னு. யாரெல்லாம் இந்த ஸ்டோரியோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்த்துலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி கரெக்டாக புரியும். நான் ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, பையன் வந்துட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்காக அவங்க அப்பா அம்மா கூட போயிருக்குவாங்க ஒரு ஷாப்பிங் மாலில். அதே மாலுக்கு ஜிம்மின் அவங்க பொண்ணு கூட வந்திருக்குவாங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு நம்ம பையனை பார்த்து மம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுவாங்க. பையனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். பட் என்னன்னு தெரியல, அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்க அப்படியே அட்ராக்ட் ஆகிடுவாங்க அந்த குழந்தைக்கிட்ட. என்னமோ ஒரு மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஆகிருக்கும் அவங்களுக்கு. இதை வந்துட்டு ஜிம்மினு பார்க்குவாங்க. அந்த குழந்தை ஜிம்மினை அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம், டாடான்னு. அப்போ நம்ம பையனுக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா பையன் வந்துட்டு ஜிம்மினுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்குவாங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிருக்கோம், ப்ளஸ் ஹர்ட்டும் ஆகிருக்கும். அது எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உங்களையும் அந்த குழந்தையோ பார்த்துன்னுக்குவாங்க. அதே டைமுக்கு டக்குன்னு ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய உங்ககிட்டேருந்து ரொம்ப ஹார்ஷாக புல் பண்ணுவாங்க. புல் பண்ணிவிட்டு உங்களை நிற்க வைக்குவாங்க. நீங்கள் அப்பா குழந்தை பார்த்து எதுக்கு அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணின்னுக்கிறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. பையன் இங்கேருந்து நடு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தை உங்கள் காலை வந்து பிடிக்குவாங்க, மம்மா மம்மா அப்படின்னு. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு மறுபடியும் அந்த குழந்தைய பிடிச்சி புல் பண்ணுவாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா குழந்தைப்பா அது, அப்படிலாம் பண்ணாதீங்க. பையன் இங்கேருந்து நடு, எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு ஸ்லோவாக வந்து அவங்க குழந்தைய பிடிக்குவாங்க. தாடா மம்மா, தாடா மம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னுக்குவாங்க அந்த குழந்தை. ஜியா ஜியா பாரு, கேளு இங்கே கேளு, அது மம்மா இல்லை. ஜியா பாரு, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு மம்மா தான் வேணும். ஜியா அது மம்மா இல்லைம்மா. அது மம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க கண்ணிலையும் ஃபுல்லாக டியர்ஸ் வந்துன்னுக்கோ. இதை பாரு, நீ குட் கேர்ளாக இருந்தால் நம்ம அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஸ்லோவாக ஜிமினை பார்த்து, டாடா நிஜமாக கூட்டிகிட்டு போகிறீங்களா? அதுக்கு நீ குட் கேர்லாக ஃபஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு நடு அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஓகே டாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துருக்குவாங்க. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்படியே சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கோ கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், அப்பா எதுக்குப்பா அந்த குழந்தைகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இவ்வளோ ரூடாக யார்கிட்டையும் பிஹேவ் பண்ணதில்லை. ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட எதுக்குப்பா அவ்வளோ ரூடாக அவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்குவீங்க. இதை பார் வையன், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. நீ உன்னோட என்கேஜ்மெண்ட் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏதோ ஒரு குழந்தை வந்து உன்னை பார்த்து அழுந்துச்சின்ன உடனே அந்த குழந்தை பக்கத்துக்கு சாயாத அப்படின்வாங்க. அப்பா நான் ஒன்றும் அந்த குழந்தை பக்கத்தில் சாயலப்பா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணிங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா கேட்குவாங்க, எந்த குழந்தை பற்றிங்க பேசின்னுக்கிறீங்க? நானும் பார்த்துனே இருக்கிறேன், மால்லேருந்து வரும்போது ஸ்டார்ட் பண்ணுது, இப்போ கூட அந்த டிஸ்கஷன் முடியல, என்ன தான் நடக்குது அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு, அம்மா நம்ம மாலுக்கு போயிருந்தோம்ல, அங்கே ஏதோ ஒரு சின்ன குழந்தைம்மா என்ன அவங்க அம்மா நினச்சிட்டு வந்து ஹக் பண்ணி அழுது நின்றுச்சு. ஆனால் அப்பா அந்த குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்குனாங்க தெரியுமா? அதை எப்படி ஹார்ஷாக புல் பண்ணி, எனக்கு எப்படி கஷ்டம் ஆயிடுச்சு தெரியுமாம்மா அப்படின்வாங்க. யாருங்க அந்த குழந்தை, எதுக்குங்க நீங்கள் போய் குழந்தைகிட்ட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க. அப்போது உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அம்மாவை ஒரு மாதிரி பார்க்குவாங்க. உங்கள் அம்மாவுக்கு
அவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க சடனாக அது வந்து வையன் என்னன்னா இப்போல்லாம் வெளியில் காலம் கெட்டு கெடுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரியெல்லாம் பொண்ணுங்களே கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரிலாம் நியூஸில் வந்து நின்றுச்சுல, அதனால தான் உங்கள் அப்பா பயந்துருக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மா என்னவா இருக்கட்டும்மா, நான் ஒன்றும் அந்த குழந்தை கூட போக போகிறதில்லல்ல, அட்லீஸ்ட் நிதானமாக சொல்லியிருக்கலாமா இருந்துச்சு. ஆனால் இவர் அப்படின்வீங்க. சரி விடுவையன், அதை பற்றி இப்போது டிஸ்கஸ் பண்ணது போதும், நடு நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு, நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிருக்குவீங்க. உங்கள் அப்பா கிட்டே ஏதோ சொல்ல போவாங்க. இதை பாரு, எனக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு என்கேஜ்மெண்ட் மேலே நிறைய இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன், நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. அப்போது உங்கள் அம்மா அவங்களோட பிடிவாதத்தால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை பால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிருக்குவாங்க. நைட்டு உங்களுக்கு தூக்கமே வந்தனுக்காது, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், ஏன்னா நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும்னு. நீங்கள் வந்துட்டு லில்லிக்கு கால் பண்ணுவீங்க. என்னடி இவ்வளோ நேரம்லாம் தூங்காமல் இருக்க, நாளைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட்டு, ஃபேஸ் எல்லாம் டல்லாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னமோ தெரியலடி, தூக்கம் வரல, நாளைக்கு என்னோடய என்கேஜ்மெண்ட்டுன்னு. அது அப்படி தாடி, நாளைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட் இல்லையா, அது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், நர்வஸாக இருந்தால் கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்ற நர்வஸ்னஸை விட இன்றைக்கி மாலில் நடந்து நினச்சி தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. என்ன ஆச்சு மாலில் அப்படின்னு கேட்குவாங்க. மாலில் இன்னைக்கு நான் பாஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னது, அவர் எதுக்காக அந்த மாலுக்கு வந்திருந்தாரு? ஏய் என்னடி லூஸ் மாதிரி கேள்வி கேட்குற? ஆப்வியஸாக ஷாப்பிங் தானே வந்திருக்குவாரு அப்படின்னு சொல்வீங்க. சரி, அவரை தான் நீ தினம் ஆஃபீஸில் பார்க்குற, அப்போ தினம் நீ தூங்குறதானே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏய் சொல்கிற வரைக்கும் கேளுடி, பாஸ் வந்திருந்தாரு, கூட அவரோட பொண்ணு வந்திருந்தா. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை என்னை பார்த்த உடனே அம்மான்னு என்னை ஹக் பண்ணி அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சுடி. எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னடி சொல்கிற? ஆமாடி. அப்புறமா என்னாச்சு? அப்புறமா என்ன, அப்பா வந்து எவ்வளோ ஹார்ஷாக அந்த குழந்தைய என்கிட்டேருந்து பிரித்து தள்ளி விட்டுட்டார் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடி. ஆனால் அப்பா கிட்ட அவர் என்னோடய பாஸுன்னு எதுவுமே சொல்ல போல, அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை வேலை விட வச்சிருவார் அப்படின்னு சொல்வீங்க. என்னடி வையன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ இப்போ எனக்கு சொல்கிறியே அப்படின்வாங்க. எனக்கு மால்லேருந்து வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி மனசு சமாதானமே இருக்குல்லடி, அதுக்கு தான் உனக்கு இப்போ கால் பண்ணேன். இன்னொரு விஷயம் லில்லி, நீ அவங்கக்கிட்டேருந்து தூரம் இருன்னு சொல்லுந்து கரெக்டு தாடி. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஆனாலும் அவர் என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறாரு. இனிமேல் நான் அவங்கள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், அவங்களுக்கு இதெல்லாம் காமன். பொண்டாட்டி இருந்தாலும் இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிறது, இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறதெல்லாம், நீ அதெல்லாம் எத்தையோ மண்டலை போட்டு கொல்பிக்காத. நாளைக்கு உன்னோட என்கேஜ்மெண்ட் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணு. இப்போ நல்லா படுத்து தூங்கு, அப்போ தான் நாளைக்கு நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குவேன், இல்லைன்னா பாண்டா மாதிரி இருக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி லில்லி, குட் நைட், நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்வீங்க. நான் நாளைக்கு நீ கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் கட் பண்ணியிருக்குவாங்க. இன்னொரு பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அவங்க குழந்தைய எதேதோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுருக்குவாங்க. அவங்களும் அப்படியே அந்த தூங்கின்கிற குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபோட பிக்சரை பார்த்து, என்னடி சிரிக்கிற, நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னுக்கிறோன்னு பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? இன்னைக்கு நம்ம பொண்ணு மாலில் எப்படி அழுந்தா, அது பார்க்கல நீ, உனக்கு கஷ்டமா இல்லையாடி? என்னையும் நம்ம பொண்ணையும் இப்படி தனியாக தவிக்க விட்டு போயிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட பிக்சரையே பார்த்து அழுதுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டேவும் ஆயிருக்கும், நம்ம வையனுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆகிடும். அவங்க வந்துட்டு ஹாப்பியாக ஒன்றும் இந்த என்கேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க மனசு ஃபுல்லாக ஜிமின் பற்றி தான் யோசிச்சுன்னுக்கோ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிக்கிறது வந்துட்டு வையனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கோ. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸுக்கு போயிருக்குவாங்க. அவங்க வந்துட்டு கேபின்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப யோசிச்சுக்குவாங்க, ஏன்னா ஜிம்மின் இருக்குவாங்கன்னு சொல்லிட்டு. பட் லக் உங்கள் பக்கம் இருந்துச்சு.
ஜிமின் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. இங்கே போயிட்டு அவங்க டெஸ்க் மேலே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க பிளேஸ் எல்லாம் ஒரு நீட்டாக பண்ணி வைக்குவீங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பிங்க. பார்த்தா பின்னாடி ஜிமின் நின்றுக்குவாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிடுவீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. குட் மார்னிங் அப்படின்னு உங்களையே ஒரு மாதிரி டீப்பாக பார்த்துக்குவாங்க. சார் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க எனக்கு காஃபி வேணாம் அப்படின்வாங்க. நீங்கள் அவங்களே பார்க்குவீங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கே வயன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி நேற்று என்னோடய என்கேஜ்மெண்ட் இருந்தது, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அவ்வளோதான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் ஃபுல் கோமாக உங்களே பார்த்து உங்ககிட்ட நடந்துன்னு வருவாங்க. நீங்கள் அப்படியே பேக் சைடில் நடந்துன்னு போவீங்க. நீங்கள் வாலில் பின்னாடுவீங்க. ஜிமின் உங்கள் கிட்டே வந்து நின்றுட்டு, அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிக்காதேன்னு சொன்னேன்ல அப்படின்வாங்க. நீங்கள் மெதுவாக ஹெட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜிமினை பார்ப்பீங்க. சார் இது என்னோடய பர்சனல் லைஃப், இதில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீங்கள் ஆஃபீஸ் வேலை என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஆனால் பர்சனல் லைஃப்பில் அப்படின்வீங்க. ஜிமினுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடும். அவங்க ரொம்ப ஹார்ஷாக வால் மேலே பஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே டைட்டாக கண்ணு மூடிடுவீங்க அந்த இம்பேக்ட்டுக்கு. அப்போ ஜிமின், என்னோட சொன்ன ரைட்ஸ் இல்லையா, ரைட்ஸ் என்னன்னு காமிக்கவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் தூரம் நின்று பேசுங்க, இந்த மாதிரி நம்மளை யாராவது பார்த்துட்டா என்னை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க சார், ப்ளீஸ் அப்படின்வீங்க. அப்போ ஜிமின், யார் வேணுமா இருந்தாலும் வந்து பார்க்கட்டும் அப்படின்வாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு அவங்க செஸ்ட் மேலே உங்கள் 2 கையை வச்சு புஷ் பண்ணுறதுக்கு பார்க்குவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் கையை பார்க்குவாங்க. பார்த்தா அந்த ரிங் ஃபிங்கரில் ரிங் இருக்கும், உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு. அந்த கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி அந்த ரிங்கையே பார்த்து உங்களை பார்க்குவாங்க. என்ன வயன் இவ்வளோ சீப்பான ரிங்கு, என்ன உன் ஃபியான்ஸுக்கு இவ்வளோ சீப்பான டேஸ்ட் இருக்குது, இந்த ரிங்கு உன்னோட ஃபிங்கருக்கு செட்டே ஆகலை. இந்த ரிங்குன்னு இல்லை, டைமண்ட், பிளாட்டினம், எந்த ரிங்காக வேணால் இருக்கட்டும், அது வேறு அவங்க போட்டால் உன் கைக்கு செட் ஆகாது. யார் போட்டணுமோ அவங்க போட்டாதான் இந்த விரலுக்கே அழகு. சார் விடுங்க சார் என் கை அப்படின்வீங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு பிளிங்க் ஆஃப் அன் ஐ உங்கள் விரல அந்த ரிங்கை எடுத்து விண்டோலேருந்து வெளியே விசிறி போட்டுருவாங்க. நீங்கள் ஃபுல் ஷாக் ஆகிட்டு வைட் ஐஸில் ஜிமினியை பார்த்து, சார் என்ன சார் பண்ணீங்க, எதுக்கு சார் இப்போ என் ரிங்கை எடுத்து விசிறி போட்டிங்க, நான் இப்போ எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஜிம்மினோட கேபின் வந்துட்டு 16th ஃப்ளோரில் இருக்கும். அங்கேருந்து ரிங்கை வெளியே விசிறி போட்டாங்கன்னா அது எங்கே போய் விழுந்திருக்கோன்னே தெரியாது. எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க, இப்போது அவர் கேட்டால் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னு சொல்வீங்க. என் பாஸுக்கு பிடிக்கல, கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்வாங்க. சார் என்ன சார் பேசுகிறீங்க, என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் உங்களுக்கு பிடிச்சேன்னா பிடிக்காக்கிட்டீங்கன்னா என்ன சார், எல்லோரும் உங்களை மாதிரியே இருக்குவாங்க நினச்சிட்டிங்களா, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தை எல்லாம் இருந்தும் இன்னொரு பொண்ணுக்கிட்டே இப்படி நடந்துக்கிறீங்களே, அதே மாதிரி நானும் நடந்துக்குவேன்னு நினச்சிட்டிங்களா. நான் என்னோடய ஃபியான்ஸுக்கு லாயலாக இருக்கணும்னு பார்க்குறேன் சார். இனிமேல் என்கிட்ட வந்து பேசுகிறது, என்னை தொட்டு பேசுகிறதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இதை பாரு, ரைட்ஸை பற்றி நீ பேசாத. ஏன், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கான்னு தெரிஞ்ச உடனே உனக்கு கஷ்டமாக இருக்கா? எனக்கு ஏன் சார் கஷ்டமாக இருக்கோ, நான் உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு புரியல. உங்கள் ஒய்ஃபை சீட் பண்ணாதீங்க சார். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு பொண்ணாக பாருங்கள். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, குடும்பத்தை ஒடுக்கிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹார்ஷாக புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. ஜிமின் வந்துட்டு உங்களே பார்த்துன்னுக்குவாங்க முறிச்சு. உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கோ. பட் நீங்கள் அது கண்டுக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துன்னுக்குவீங்க. இப்போ நீங்கள் காஃபி மிஷின்கிட்ட நின்றுக்குவீங்க. கப்பு வந்து ஃபில் ஆகிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கோ. ஏய் வயன், என்னடி யோசிச்சுன்னுக்கிற, அங்கே பாரு காஃபி அப்படின்வாங்க. ஐயோ தெரியலடி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்துக்குவீங்க. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக்குற அப்படின்னு கேட்குவாங்க. ஏய் லில்லி, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லடி,
பேசாமல் ரிசைன் பண்ணிடலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. எதுக்குடி? பாஸ் மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணாங்களா? தப்பாலாம் பிஹேவ் பண்ணல. தெரியலடி, எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. எனக்கு மொத்தத்தில் இந்த ஆஃபீஸை விட்டுட்டு போகணும், எனக்கு ஃபுல்லு டென்ஷன் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து உங்கள் ஹெட்டு மேலே வைக்குவீங்க. அப்போது ஏய் பையன், உன் என்கேஜ்மெண்ட் ரிங் எங்கடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அது அது வந்து தொலைஞ்சிருச்சு. ஏய் என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? நேற்று தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே தொலைஞ்சிச்சின்னு சொல்கிற, என்னடி பையன் அப்படின்வாங்க. ஏய் அது ரொம்ப லூஸாக இருந்துச்சுடி, எங்கேயோ விழுந்துருச்சு. பையன், அவர் கேட்டால் என்னன்னு சொல்வேன்? இல்லை, அதுக்குள்ளே நானே அதே டிசைனில் ஒரு ரிங்கு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்வீங்க. என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்களும் மறுபடியும் உங்கள் வேலை செய்கிறதுக்கு போயிடுவீங்க. இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆயிருக்கோ, 2-3 days ஆகிருக்கோ. ஜிம்மினோட பிஹேவியரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அவங்க அப்படி தான் உங்ககிட்ட க்ளோஸாக வர்றது, உங்களை டச் பண்ணி பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜியா பாவம், டெய்லி அம்மா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. பட் இவங்க வருவாங்க, கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்சோல் பண்ணிக்குவாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிருக்கோ, அழுது அவங்களுக்கு பயங்கர ஃபீவர் வேறு வந்துட்டுக்கோ, ஹை ஃபீவர் இருக்கோ. குறையவே மாட்டேன் இந்த ஜிம்மின், நைட்லேருந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அதே ஃபீவர் அப்படியே இருக்குடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்வாங்க. நான் டாக்டர் கால் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து செக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்மின். என்ன ஆச்சு ஜியாவுக்கு திடீர்னு? இவ்வளோ நாளும் அம்மா பற்றி கேட்குவா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அடோ பண்ணுறாளே, இப்போ புதுசாக 2-3 நாளாக அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அன்றைக்கி நம்ம மாலுக்கு போனப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாய் இருக்கா, அவளை பார்த்து ஜியா மம்மா நழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பத்துலேருந்து அப்படியே மம்மான்னு கேட்டுகிட்டே இருக்காம்மா அப்படின்வாங்க. அதுக்குள்ளே டாக்டர் வருவாங்க. வந்து ஜியாக்கெல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணி, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் அவங்க மம்மான்னு கூப்பிடுறாங்க, அவங்க மம்மாவை கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மின் டாக்டரையே பார்த்து ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிளம்பி போயிருக்குவாங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா ஓகேன்னு தலையாட்டிட்டியே, எங்கேருந்துடா கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்வாங்க. எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஜியா பக்கத்தில் போய் உட்காருவாங்க. அவங்களோட ஹெட்டை கேர்ஸ் பண்ணிவிட்டு, வேறு வழி இல்லை, நடு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்வாங்க. மா என்னம்மா சொல்கிறீங்க, எப்படிம்மா போய் கூப்பிட்டோம்? சரி, உனக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்தா நான் போய் கூப்பிடுறேன், அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடு அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மின், அம்மா எனக்கு அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்வாங்க. என்னடா ஜிம்மின், உன் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயோட வீட்டு அட்ரஸ் தெரியல உனக்கு, நீ எல்லாம் என்னடா பாஸ் அப்படின்வாங்க. சரி, உன் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறா, அப்போ நடு ஆஃபீஸில் போய் மீட் பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்போ ஜிம்மின், அம்மா வேணாம்மா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்வாங்க. இதை பார் ஜிம்மின், உனக்கு வேணா உன் பொண்ணு பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் பேத்தி முக்கியம், அவள் சீக்கிரமாக குணமாகணும், அதுக்கு நான் என்ன வேணுமா இருந்தாலும் பண்ணுவேன், இப்போ நீ என் கூட வரியா இல்லை நான் தனியாக போட்டா அப்படின்வாங்க. சரி நான் வரேன் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே ஹேனி உள்ளே வந்திருக்குவாங்க. ஹேனி கொஞ்சம் ஜியாவை பார்த்துக்கோ, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. நீங்கள் ஆஃபீஸில் எல்லா வேலையும் ஆஸ் யூஷுவல் ஜிம்மினோட டெஸ்க் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸுக்கு வந்து உட்காருவீங்க. அப்போது அந்த கேபினோட டோர் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜிம்மின்னு தான் நினச்சி நிற்குவீங்க. பார்த்தா ஒரு லேடி உள்ளே வருவாங்க. அது ஜிம்மினோட அம்மா தான். நீங்கள் அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்த்து, மேம் நீங்கள் யாரை மீட் பண்ணோம், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது நான் ஜிம்மினோட அம்மா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வணக்கம் மேம் அப்படின்னு சொல்வீங்க. அவங்க உங்களையே பார்த்து வணக்கம்மா, நீ தான் வையன் இல்லை அப்படின்வாங்க. ஆமாம் வையன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன மேம் பண்ணோம் அப்படின்னு கேட்பீங்க. என் பேத்திக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லைம்மா, அவளுக்கு ஹை ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு, நேற்று நைட்லேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் கான்ஸ்டண்ட்டாக ஃபீவர் இருக்குமா. ஐயோ திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. அப்போது அவங்க அதை வந்து அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா, அம்மா வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள்
அவங்க அம்மாவை எதுக்காக மிஸ் பண்ணோம்? அவங்க கூட இல்லையா? அதுவும் இல்லாமல் நான் என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு கேட்குவீங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவள் உன்னை முந்தா நேற்று மாலில் பார்த்ததுலேருந்து அம்மா அம்மான்னு உன்னை நினச்சிட்டு இருக்காம்மா. நீ அவகிட்ட வந்து கொஞ்சம் பேசி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவளோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோம். அப்போ நீங்கள் மேம் நான் எப்படி அங்கே வர்றது அப்படின்வீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போயின்னுக்கிறேன், நீ தைரியமாக வரலாம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பாஸ் ஏதாவது சொன்னால் ஜிம்மின் ஒன்றும் சொல்ல மாட்டான். இன்ஃபேக்ட் அவன் வெளில தான் நின்றுக்கிறான், அவனுக்கு தெரியும் நான் தான் அவனை சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க கூட போயிருக்குவீங்க. ஜிம்மின் தான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ், கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இப்போ ரீச் ஆவீங்க ஜிம்மின் வீடு. இப்போ ஜியா ரூம் கிட்டே போயிட்டு அவள் பெட் மேலே போய் உக்காந்துட்டு ஜியா அப்படின்வீங்க. இவ்வளோ நேரம் யார் கூப்பிட்டோ யார் பேசியோ ரியாக்ட் பண்ணாத ஜியா, உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்து எந்திரிச்சு வந்து உங்கள் லேப் மேலே உக்காந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அவங்க ஹெட்டை உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே ஸ்னகிள் பண்ணிடுவாங்க. மம்மா நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்வீங்க. உங்கள் கண்ணிலையும் ஃபுல் டியர்ஸு. நீங்கள் எதுக்கு ஜியாவை விட்டுட்டு போனீங்க? நான் இங்கே தனியாக இருக்கேன். மம்மா ப்ளீஸ் ஜியாவை விட்டுட்டு இனிமேல் எங்கேயோ போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இனிமேல் நான் ஜியாவை விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டேன், இங்கே இருக்கிறேன் சரியா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு குட் கேர்லாக இந்த சூப் குடிக்கணும், அதுக்கப்புறமா இந்த மெடிசன் எல்லாம் எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்வீங்க. இந்த மெடிசன் எல்லாம் நல்லாவே இல்லை மம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜியா மெடிசன் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்காது, நீங்கள் இப்போது நல்லா சாப்பிட்டு மெடிசன் எடுத்து சீக்கிரமாக க்யூர் ஆனால் தானே நீங்கள் விளையாட முடியும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியாக ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் அப்படியே பேசி அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவள் ரூம்லேருந்து ஸ்லோவாக வெளியே வருவீங்க. ஜிமின்க்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர ஹாப்பி நீங்கள் வந்துட்டு ஜியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. உங்கள் 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்துருக்குவாங்க ஜிமினும் அவங்க அம்மாவும் ஃபுல் ஹாப்பி டியர்ஸோட. நீங்கள் கீழே வந்த உடனே ஜிமினோட அப்பா உங்களை பார்த்து இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜிமின் உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஏன் அப்படின்வாங்க. அப்போது இந்த வீட்டில் வர என்னென்னவோ நடக்குது, அவங்க இஷ்டத்துக்கு யார் யாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்பா போதும் நிறுத்துங்க, அவள் யாரோ இல்லை அப்படின்வாங்க. சடனாக அவள் என்னோட எம்ப்ளாயீஸ்கிட்ட இப்படியெல்லாம் ரூடாக பிஹேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் நடு உன்னை வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லை சார் பரவாயில்ல நான் கேபில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின் இவ்வளோ நேரத்தில் உனக்கு எந்த கேப் கிடைக்கும் வையன் அப்படின்வாங்க. சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்வீங்க. சரி உனக்கு நான் வர்றது பிடிக்கலன்னா என்னோடய டிரைவர் உன்னை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குவீங்க. டிரைவர் தான் உங்களை உங்கள் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. உன் வீட்டுக்கிட்ட வந்தால் உன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிட்டோன்னு என்னை அவாய்ட் பண்ணுற இல்லையா வையன்? ஆனால் உனக்கு தெரியலடி, நான் ஒரு மாஃபியா கிங்கு. நீ கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளேயோ உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே வந்து நிற்குவேன். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்போ நீங்கள் லில்லிக்கிட்ட பேசினுக்குவீங்க ஃபோனில். ஏ வையன் எங்கே போயிட்டு இருந்த? காத்தாலேருந்து ஆஃபீஸ்லேயே இருக்கல நீ? யாரோ வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு வேறு சொன்னாங்க ஆஃபீஸில் எல்லாரும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏ லில்லி உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாது, ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்வீங்க. என்னடி வையன், சரி ப்ராமிஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக சொல்லியிருக்குவீங்க. அப்போ லில்லி ஏய் எதுக்குடியே நீ அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்வாங்க. ஏய் நான் அந்த குழந்தைக்காக தாண்டி போந்து பாவடி அந்த குழந்தை அப்படின்னு சொல்வீங்க. ஜாக்கிரதையாரு வையன், அவங்க உன்னை அந்த குழந்தை வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் கால் கட் பண்ணிவிட்டு தூங்கிருக்குவீங்க. நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கேபினில் இருக்குவீங்க. ஜிமின் கிட்டே போயிட்டு சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்வீங்க. அப்போது ஜிமின் அப்படின்வாங்க.
உங்கள் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. ஜியா வந்தப்போ 1.5 வருஷம் குழந்தை அவ்வளோதான். அவளுக்கு அவங்க அம்மா ஃபேஸு அவ்வளோவா தெரியாது. அது என்னன்னு தெரியல, உன்னை பார்த்த உடனே மம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் என்னன்னு தெரியல, ஜியாவை பார்த்த உடனே என்னமோ ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங். அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் சொன்னதே தலையில் ஓடின்க்கோ. ஒரு மாதிரி உங்களுக்கு பாவமாக ஃபீல் ஆகிருக்கோ ஜிமின்னும் ஜியாவை நினச்சி. ஜிமின் சாரை நினச்சா பாவமாக இருக்குது. ஆனால் வைஃப் இல்லைன்னு வேறு பொண்ணுக்கிட்ட அவங்க எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணும்? அதுவும் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறாங்களே. அதுக்குள்ளேயும் அவங்களோட ஒய்ஃபை மறந்துட்டாங்களா? அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்கிட்ட அப்படிலாம் பழகுனாங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அப்படி நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுமா இருந்திருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணி நின்றுக்குவாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணுங்க க்யூவில் நின்று இருக்குவாங்க. ஆனால் பாவம் அந்த குழந்தை என்னை அவளோட அம்மா நினச்சிட்டா. ஆனாலும் செம்ம க்யூட்டாக இருக்கா இல்லை? ஆனால் இவர் தான் ஒய்ஃப் இறந்துருந்தா கூட இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாரு. வெக்கமே இல்லை. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கோ. நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்டிருக்குவீங்க ஜியா எப்படி இருக்காங்கன்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. உன்னை பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருந்தா நான் தான் நீ ஊரில் இருக்கேன்னு சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கால் வரும். ஹலோ அப்படின்வீங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, உங்களோட ஃபியான்ஸே தான். சொல்லுங்கள், எதுக்கு கால் பண்ணீங்க? என்ன வயன் இப்படி கேட்குற? கால் எடுத்த உடனே எதுக்கு கால் பண்ணீங்கன்னு. ஏன் என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், ஆக்சுவலி நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி நிறைய நாள் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் தனியாக எங்கேயும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் டின்னருக்கா, அது கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. என்ன வயன், இப்போ தான் நீ வேலையில் இருக்கே, பிஸியாக இருக்கேன், நைட்டில் கூடவா உனக்கு வேலை அப்படின்வாங்க. அது அப்பா அம்மா கிட்டே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்வீங்க. நீ அதை பற்றியெல்லாம் எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிற? உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ ஓகே சொல்கிறதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்வாங்க. இல்லை அது சரி விடு வயன், உனக்கு வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்வாங்க. சேச்சே நான் வரேங்க. சரி ஓகே, ஈவினிங் 7 o'clock நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் கட் பண்ணியிருக்குவாங்க. ஐயோ, இவர் திடீர்னு எனக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரே. அப்பா அம்மா கூட ஓகே சொல்லிட்டாங்களாமே, என்ன பண்ணுறது? பையன், அவர் உன்னோட ஃபியான்ஸை வேணும் ஆகிட்டு நீ அவரு கூட தான் இருக்கணும். ஒரு டின்னர் போகிறதுக்காக எவ்வளோ தயங்குறியே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. உங்களோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக ஜிமின் கேட்டுன்னுக்குவாங்க. ஓ, அவங்க கூட டின்னர் போகிறதுக்கு பிளான் பண்ணின்னுக்கிறியா? என்னை மீறி நீ எப்படி போவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. வேணும்னு அன்றைக்கி பயங்கர ஒர்க் கொடுத்துருக்குவாங்க உங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் முடியல. உங்களுக்கு ஒரு கால் வரும். ஹலோ வயன், நான் உங்கள் ஆஃபீஸ் பில்டிங் கீழே இருக்கேன், பார்க்கிங்கில் வெயிட் பண்ணின்னுக்கிறேன். ஆக்சுவலி என்னால் வர முடியாதுங்க, சாரி. என்ன வயன், லாஸ்ட் மூமெண்ட்டில் வர முடியாதுன்னு சொல்கிற? இல்லை, வேலை இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குது, சாரி. என்ன வயன், நீ இவ்வளோ தூரம் வர வச்சுட்டு சாரி இன்னும் இவ்வளோ ஈஸியாக சொல்கிற, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிடுவாங்க. ஹலோ, ஐயோ நான் அவரை அப்செட் பண்ணிட்டேனே, இந்த பாஸ் இன்னைக்கு தான் எனக்கு இவ்வளோ வேலை தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாஸை திட்டிகிட்டே வேலை செஞ்சுருக்குவீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் காஃபி மிஷின்கிட்ட நின்றுட்டு ஸ்டீவ் கிட்ட பேசினுக்குவாங்க, அவங்களோட பர்சனல் பாடி கார்டு. ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுக்குவாங்க. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிருக்கும். நீங்கள் அப்புறமா ஜிமின் மட்டும்தான் இருக்குவீங்க. ஏன்னா ஜிமின் வேணும்னே உங்களை வேலையில் என்கேஜ் பண்ணி வச்சுருக்குவாங்க. அப்பா, இன்னும் எவ்வளோ இருக்குது, எனக்கு பயங்கர தலைவலி, உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சி காஃபி மெஷின் பக்கம் போவீங்க நீங்களும். ஹலோ ஸ்டீவ், இன்றைக்கி எப்படியோ பையனை உங்கள் ஃபியான்ஸை கூட டின்னருக்கு போக விடாமல் தடுத்துட்டேன்.
ஆனால் இதே மாதிரி என்னால் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. அவங்களும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி திரும்புவாங்க. பார்த்தா ஃபுல் ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் டியரி ஐஸோட ஜிமினியே பார்த்துக்குவீங்க. வையன் அது அப்படின்வாங்க. ஒரே ஒரு சரியான ஸ்லாப்பு ஜிம்மினுக்கு. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நான் ரொம்ப நல்ல மனுஷன் நினச்சேன். லில்லி சொல்லுந்து கரெக்டாக உங்ககிட்ட இருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இருன்னு. நான் தான் அவள் சொல்கிற பேச்சு கேட்காம ஏங்க இப்படி பண்ணீங்க? இதனால தான் உங்கள் குழந்தைய காட்டி நீங்கள் ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணீங்க இல்லை? உங்கள் ஃபிசிக்கல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்க இல்லை? உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தால் அதான் எவ்வளோ பொண்ணுங்க உங்கள் மேலே விழுறாங்களே, அவங்கக்கிட்ட போக வேண்டியது தானேங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் பண்ணாதீங்க. போதும் நிறுத்து வையன். குழந்தைய காட்டி என்னோடய ஃபிசிக்கல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு சீப்பானவில்லை நான் என்றைக்குமே என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேடி. அவள் என் லைஃப்பில் வந்த தேவதை. அவள் பிளேஸை யாருமே எடுத்துக்க முடியாது. அப்போது எதுக்கு என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பிஹேவ் பண்ணீங்க? என்னை தொட்டு பேசுறது, ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுறது எதுக்குங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. சூப்பர் மிஸ்டர் பார்க். பண்ணுறதெல்லாம் பண்ணிடுவீங்களா? அப்புறமா இந்த மாதிரி ஒரு சில்லி ரீசன். அந்த கடவுளுக்கு தான் நான் எவ்வளோ நன்றி சொல்லணுமோ. உங்களோட உண்மையான முகம் இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. இனிமே உங்கள் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன். இதுதான் என்னோடய கடைசி நாளாக இருக்கும் இந்த ஆஃபீஸில். நாளைக்கு என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் உங்கள் டேபிளில் இருக்கும். இன்னொரு விஷயம் மிஸ்டர் பார்க், இன்றைக்கி வேணால் நீங்கள் டின்னருக்கு போகிறது தடுத்துருக்கலாம். ஆனால் லைஃப் லாங் நான் அவர் கூட தான் வாழ போகிறேன். அதை எப்படி தடுக்குவீங்கன்னு பார்க்கலாம். குட் பை மிஸ்டர் பார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு திரும்பிங்க. பட் ஜிமின் பையன் ப்ளீஸ் நில்லு பையன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகிருக்கும். நீங்கள் கேட்காம போயினேக்குவீங்க. தட்டுன்னு ஒரு சவுண்டு. சடனாக ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜிமின் கீழே விழுந்துட்டுக்குவாங்க. நீங்கள் ஓடி போவீங்க. சார் சார் என்னாச்சு சார்? ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தலையை உங்கள் மடி மேலே வச்சுட்டு அவங்க ஃபேஸை டேப் பண்ணிகிட்டே இருக்குவீங்க. ஜிமின் சார் கண்ணை திறங்க சார். என்ன ஆச்சு உங்களுக்கு? சார் கண்ணை திறந்து பாருங்கள் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. பட் அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி கார்டுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வர வைக்க சொல்லி ஆம்புலன்ஸும் வந்திருக்கோம். அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குவீங்க. போகிற வழியில் அப்படியே லில்லிக்கும் கால் பண்ணியிருக்குவீங்க. லில்லி உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லியிருக்குவாங்க. ஏன்னா ஜிம்மின் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு பயத்துக்கு. நான் அம்மாவுக்கும் சொல்லியிருக்குவீங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. உங்கள் டைரெக்ஷனில் பையன் என்னாச்சு, என் பிள்ளைக்கு என்னாச்சு, திடீர்னு நல்லா தானே இருந்தா அப்படின்வாங்க. சாரி மேடம், ஆக்சுவலி எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடந்ததெல்லாம் சொல்வீங்க. ஜிமின் அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் சரியான ஒரு ஸ்லாப் கொடுக்குவாங்க உங்கள் ஃபேஸ் மேலே. உங்கள் ஃபேஸ் அப்படியே ரைட் சைடுக்கு டேர்ன் ஆகிடும். அவங்க ஸ்லாப் கொடுத்தா அந்த சீக்ஸ் மேலே கையை வச்சுட்டு அவங்கள டியரி ஐஸோடு பார்க்குவீங்க. ஒரு மாதிரி ஷாக்காக. அதுக்குள்ளேயும் உங்கள் அப்பாவோ லில்லியோ உங்கள் கிட்டே ஓடி உங்கள் ஷோல்டரை ஹோல்ட் பண்ணுவாங்க. என்னங்கம்மா பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ அவ்வளோ அடிச்சிங்க அப்படின்னு கேட்குவாங்க. அடிக்கிறதா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயே டாக்டர் வந்திருக்குவாங்க. ஜிம்மினோட அம்மா ஆனி 2 பேரும் டாக்டர்கிட்ட ஓடி போய் என்ன ஆச்சுன்னு கேட்குவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பிபி ரொம்ப ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி டாக்டர், நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா உங்கள் டைரெக்ஷனில் திரும்புவாங்க. இப்போ சந்தோஷமா? என் பிள்ளை உயிருக்கே ஆபத்தாகிற மாதிரி அவனை பண்ணிட்டியே, இப்போ எனக்கு சந்தோஷமாடி அப்படின்வாங்க. நான் என்ன ஆண்டி பண்ணேன்? என்ன பண்ணியா? உன்னை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குவா. நீ எல்லாம் என்னடி பொண்டாட்டி? புருஷனை மறுக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாடி, உள்ளோ அவனோட உயிருக்கு போராடிட்டு இருக்கானே,
அவன் உன் புருஷன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அப்போ இதெல்லாம் எப்படி? நீங்கள் தான் அன்றைக்கி அவங்களோட ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஆமாடி, அவளோட ஒய்ஃபுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுமோ உண்மைதான். ஆனால் அவள் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கா. என் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்வாங்க. உங்களுக்கு ஃபுல் ஒரு மாதிரி ஷாக்கு, உடம்பெல்லாம் உதறத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும், கண்ணில் டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டேர்ன் பண்ணி உங்கள் அப்பாவை, உங்கள் அம்மாவை, லில்லியெல்லாம் பார்க்குவீங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆமான்னு ஹெட் நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக்கு, வைட் ஐஸில் எல்லாரையும் பார்த்து, அப்பா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போ எதுக்குப்பா என்கிட்ட சொல்ல? எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையேப்பா. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு தலை வெடிகிற மாதிரி இருக்குது. அப்படி எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ஞாபகம் இருக்கட்டும் இல்லாத போட்டோம். என்கிட்ட ஏம்மா மறைச்சிங்க? அப்போ ஜியா ஜியா உன் பொண்ணு தான். அம்மா என்ன சொல்கிற? ஆமாம், ஜியா உன்னோட பொண்ணு. அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த ஏம்மா என்கிட்டேருந்து மறைச்சிங்க? ஒரு அம்மாவாக இருந்துட்டு இன்னொரு அம்மாவுக்கு அவளோட குழந்தை இருக்கிறத மறைச்சிட்டிங்களம்மா. எதுக்குமா? சாரி வையன், உங்கள் அப்பா தான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அப்பா என்னை கொன்னுட சொல்லுவாங்க. என்னை கொன்னுடுவியா அப்படின்னு கேட்பீங்க. ஏய் என்னடி சொல்கிற? பின்ன என்னம்மா? இவ்வளோலாம் எனக்கு துரோகம் பண்ணுறதை விட ஒரே வசைக்கு என்னை கொன்னுண்டுமாயிடுச்சுமா. வையன், ஜிமின் உனக்கு நல்ல புருஷன் கிடையாது. அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. இன்னொரு பொண்ணு கூட இதோ இங்கே நிற்கிறாள் ஆனி, அவ கூட தான். அதை நீயே என்கிட்ட ஃபோனில் சொல்லி அழுதுருக்கேம்மா. எந்த அப்பா தான் அவங்க பொண்ணு இப்படி அழுவும் போது சும்மா இருக்குவாங்க சொல்லு? அப்போ தான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டேன். இது தான் ஒரு சான்ஸுன்னு நினச்சி நான் உங்ககிட்ட இந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன்னோட வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்பா, நீங்கள் உங்கள் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசித்து இந்த மாதிரி செல்ஃபிஷாக முடிவெடுத்து என் பொண்ணு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா. உங்ககிட்ட மறைக்கணும்னு நம்ம மறைக்கல வையன். அந்த டைமில் டாக்டர் தான் சொல்லியிருந்தாங்க, உனக்கு பல்செல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணால் உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அடிக்கடி கனவு வருது, அந்த கனவில் எதேதோ பார்க்குறேன்னு சொல்வேன் இல்லை, அதெல்லாம் இது தான். அப்போது உங்கள் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்குவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, பார்த்தா ஜிமினோட அம்மா. பையன், சாரிம்மா, என் புள்ளைய அந்த அந்த நிலைமையில் பார்த்து கோவத்தில் உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்வாங்க. பரவாயில்ல ஆண்டி, எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது அப்படின்வீங்க. லில்லி, உனக்கு வையன் ஜிமினோட வீடு தெரியும் இல்லை? தெரியும் ஆண்டி. அவளை அங்கே கூட்டிகிட்டு போ. மேபி அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அவளுக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்தாலும் வரலாம். அந்த வீட்டில் இவங்க 2 பேரோட சந்தோஷம், லவ் எல்லாமே இருக்குது, கூட்டிகிட்டு போ அப்படின்வாங்க. நடுவையன் அப்படின்வாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஐசியூ டைரெக்ஷனில் பார்த்துருக்குவீங்க. சார் நம்மெல்லாம் இருக்கோம், நீ போ அப்படின்வாங்க. நீங்கள் லில்லி கூட போயிருக்குவீங்க. நீங்கள் கேப் இறங்கின உடனே அந்த வீட்டை பார்த்துருந்தா உங்களுக்கு என்னென்னவோ ஃப்ளாஷ்பேக்ஸுங்க வந்துட்டு போயிருக்கு உங்கள் கண்ணு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஐயோ, கீயே எடுத்துகிட்டு வரல வையன் அப்படின்வாங்க லில்லி. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸுக்கு வருவீங்க. என்ன சொன்ன? கீ எடுத்துகிட்டு வரத்துக்கு மறந்துட்டடி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தானாகவே அங்கே ஒரு பாட்கிட்ட போவீங்க. அந்த பாட்டில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டோன்ஸு கீழே அந்த கீ இருக்கும் வீட்டுது, அதை எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க. வயன், எப்படி தெரியலடி, அங்கே இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உனக்கு ஞாபகம் வருதா? இல்லடி, எனக்கு சுத்தமாக எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்.
அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குவீங்க. அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு, ஒரு ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஏங்க இருக்காது? நீங்களும் ஜிமினும் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்குவீங்க. உங்கள் 2 பேரோட லவ், சந்தோஷம், நீங்கள் 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தீங்க எல்லாத்தையுமே இந்த வீடு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே தானாக ஸ்டெப்ஸ் ஏறி கரெக்டாக உங்கள் பெட்ரூம்குள்ளே தான் போவீங்க. அந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஷாக் ஆகிடும். அப்படியே 5 டேஸில் அங்கேயே பார்த்துக்குவீங்க. ஏன்னா உங்களதோ ஜிமின்தோ ஒரு பெரிய பிக்சர் இருக்கும், உங்கள் 2 பேரோட வெட்டிங் பிக்சர். ரொம்ப பெரிய ஃபோட்டோ அது. அப்புறமா உங்களோட சின்ன 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 மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்குவாங்க ஜிமின். அதில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் 2 பேர் கையிலையும் ஒரு ப்ரெக்னென்சி கிட் இருக்கும், பாசிட்டிவ்து. உங்கள் ஃபோர்ஹெட்டோ ஜிமின் ஃபோர்ஹெட்டோ அட்டாச் ஆகிருக்கும். 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிக்குவீங்க. பட் உங்கள் 2 பேர் கண்ணிலையும் டியர்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ மேலே கையை வச்சு அதை ஃபுல்லாக கேர்ஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படியே தட்டுன்னு கீழே உக்காந்துடுவீங்க அழுதுட்டு. லில்லி ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவாங்க. லில்லி, எதுக்கு லில்லி எனக்கு இப்படி ஆயிடுச்சு? எனக்கு எதுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீ அவரை ரொம்ப கெட்டவருன்னு சொன்னியடி. எதுக்கு அவர்கிட்ட இருந்து தூரம் இருன்னு சொன்னேன்? வையன் அவர் மாஃபியா கிங்குன்ற விஷயம் உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கல. அவர் உங்ககிட்டேருந்து எல்லாம் மறைச்சிருந்தா ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நான் ஒரு நாள் அவர் ஒருத்தவங்கள மர்டர் பண்ணுறதை பார்த்துட்டேன். அப்போ அவர் எனக்கு த்ரெட்டன் பண்ணார். இந்த விஷயத்த நீ பையன்கிட்ட ஏதாவது சொன்னால் என்னை கொன்னுடுவேன்னு. ஆனால் எனக்கு அப்படி சொல்லாமல் இருக்க முடியலடி. உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்போ தான் உனக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆன பிரச்சனை தான் இங்கேக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால தான் ஜிமின் எப்பவுமே என்னை பார்த்தா கோவப்படுவார். நான் தான் உன்னை அவர்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு எப்பவுமே சொல்வார். அதுவும் இல்லாமல் அவருக்கும் அவரோட ஃப்ரெண்டு ஹானிக்கும் அஃபேர் இருக்குன்னு நீ தான் என்கிட்ட சொல்லியிருந்த ஒரு நாள். அது சொல்லி என்கிட்ட பயங்கரமாக அழுதுருந்தேன். அங்கிளுக்கு தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னடி நடக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. லில்லி ரொம்ப பயந்துருவாங்க. வையன் எந்திரடி, வையன் கண்ணு தொரு, வையன் பயப்படுத்தாதே வையன் ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு அப்படின்னு உங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. உங்கள் அப்பாவுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க. அவங்களும் எல்லாருமே வந்திருக்குவாங்க. டாக்டருக்கோ கால் பண்ணியிருக்குவாங்க. டாக்டர் வந்து உங்களை செக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதனால தான் ஃபெயிண்ட்டாக இருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க நல்லா தூங்கிட்டோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்வாங்க. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் ஹெட்டை கேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. இப்போது உங்களுக்கு தூக்கத்துலேயே என்னமோ ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லாமே வந்துன்னுக்கோ, ரீகால் ஆயின்க்கோ உங்கள் பிரெயினில். இப்போ நம்மளுக்கும் எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா இவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு. ஜிமினு வையனும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, அவங்க 2 பேரும் லைஃப்பில் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன ரீசன், எல்லாத்தையுமே பார்க்கலாமா? இது ஃப்ளாஷ்பேக்குங்க. அப்படியே ஒரு 3 இயர்ஸ் பேக் போயிடலாம். அம்மா அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அம்மா, பசிக்குதுமா, காலேஜுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, லில்லி வேறு வந்துடுவா, நீயே லேட் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடாம போயிட்டா கத்தினுரு அப்படின்வீங்க. ஹேய் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இரேடி, எனக்கு என்ன 10 கையாக இருக்குது, 2 கை தான் இருக்குது. உங்கள் அப்பா கூட எப்படி அர்ஜென்ட் பண்ணுறாரு, சீக்கிரமாக போகணும், ரெடியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான்னு, அதே மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன அப்பா மாதிரி இருக்காமல் பக்கத்துக்கார மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்குவீங்க. அப்படியே வாய் மேலே கொடுக்குற பாரு அப்படின்வாங்க உங்கள் அம்மா. சரி இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குவீங்க. தோசை. என்னம்மா நீ ஒரு கேட்ரிங் ஓனரோட ஒய்ஃபு, வெறும் தோசை சப்பாத்தி இட்லி நீ எப்போ பார்த்தாலும் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடாதா? சரிங்க மேடம், டிஃப்ரெண்ட்டுன்னா அந்த மெனு கொஞ்சம் நீங்களே சொல்லிவிடுங்க.
ஒரு பாஸ்தா, பர்கர், பீட்சா அந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடாதாம்மா? வானவையன், காலங்காத்தாலே என்னை வெறுப்பேற்றாத, வாயில் ஏதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா. இப்படி தாங்க எப்போவுமே உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஆர்கியூமெண்ட்ஸ். ஆனால் அது ரொம்ப சீரியஸான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை, ஸ்வீட்டான ஆர்கியூமெண்ட்ஸ். உங்கள் அப்பா தான் பயங்கர செல்லம் உங்களுக்கு. உங்கள் அப்பா வந்துட்டு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணின்னுக்குவாங்க. என்ன என் பொண்ணை எதுக்காக கத்தின்னுக்கிற அப்படின்வாங்க. அப்போது பாருங்கப்பா, இந்த அம்மா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கிறாங்க என்ன அப்படின்வீங்க. அவள் அப்படி தான். அதை விடு, காலேஜெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்லப்பா, ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போயிட்டா ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னா இதுவும் அதே ஜெயில் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்வீங்க. 3 வருஷம் கஷ்டப்படு, அதுக்கப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதே தான் நான் 10th படிக்கும் போது சொன்னீங்க, இதே தான் நான் 12th படிக்கும் போதும் சொன்னீங்க, இப்போது அதே ரிப்பீட் பண்ணுறீங்க. அது அந்த ஜாலியாக எப்போ இருக்குவேன்னே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. சடனாக வையன், ஈவினிங் இன்றைக்கி நான் உன்னை வந்து பிக்கப் பண்ண முடியாது, நீ லில்லி கூடவே வந்துரு அப்படின்வாங்க. எதுக்குப்பா? ஆக்சுவலி இன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, எங்கள் கேட்டரிங் தான் சப்ளை பண்ணுறது ஃபுட்டு அப்படின்வாங்க. என்ன ஈவெண்ட்ப்பா? இந்த ஊர்லேயே டாப் மோஸ்ட் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஓனரோட பையன் அவங்க பர்த்டே. அதான் இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்களெல்லாம் இன்வைட் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுங்களா? உங்களுக்கு எப்படிங்க கிடச்சிச்சு அந்த ஈவெண்ட்டுக்கு கான்ட்ராக்டு அப்படின்வாங்க. அப்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவன் மூலியமாக தான் கிடச்சிச்சு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குடி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எதுக்குப்பா? இல்லைம்மா, நிறைய பேர் வர ஈவெண்ட், அது ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா அப்படி. அது எப்படிப்பா சொதுப்போம்? உங்கள் கையில் தான் மேஜிக் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபுட் சப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை. அப்போது இதில் மட்டும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பயம் அப்படின்னு கேட்குவீங்க. அப்படி இல்லைம்மா, அதெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளுக்கு சரி சமானமாக இருந்தாங்க, ஏதாவது குறை இருந்தால் கூட பரவாயில்ல அண்ணான்னு அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படியா, சின்ன சின்ன விஷயத்துலேயே குறை கண்டுபிடிக்கிறவங்க, அதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்கப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஆல் த பெஸ்ட். ஆமாம், அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குதுப்பா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அப்பா அட்ரஸ் சொல்லியிருக்குவாங்க, உங்களை காலேஜ்க்கும் ட்ராப் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, லில்லி எல்லார் கூடமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி ஒரு வழியாக முடிஞ்சிருக்கோம், ஈவினிங்கும் ஆயிருக்கும். இன்னொரு பக்கம் ஜிமின், அவங்க அம்மா அப்பா, ஜிமினோட ஃப்ரெண்டு, அப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டு ஹானி, இவங்கெல்லாம் உட்காந்து பேசினுக்குவாங்க. இன்றைக்கி நடக்க போகிற ஃபங்க்ஷனில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்வாங்க அவங்க அப்பா. அப்போ ஜிமின், அப்பா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் தேவையே இருக்குல்லப்பா அப்படின்வாங்க. என்ன ஜிமின் அப்படி சொல்லிட்டேன், நீ அப்ராட்லேருந்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ வருஷம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ஸோ இந்த பர்த்டே ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா, ஜிமின் இன்னொரு விஷயம், உங்கள் அப்பா இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேனுங்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணுங்களாம் வருவாங்க, அதில் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக செலக்ட் பண்ணி எனக்கு மருமகளாக ஆக்கிடு அப்படின்வாங்க. அம்மா எனக்கு இப்போவே இந்த கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, நான் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணும், அதுக்கப்புறமா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஜிமின் எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிற அப்படின்வாங்க. அப்போ ஹானி, ஜிமின் சொல்கிறது கரெக்ட் தான் ஆண்டி, நம்ம கரியர் பிஸ்னஸ் வேலைன்னு பிஸியாக இருக்கோம், நம்ம லைஃப் அப்படியே ஜாலியாக இருக்குது, அதுக்குள்ளேயும் கல்யாணம் இதெல்லாம் எதுக்கு ஆண்டி அப்படின்வாங்க. அப்போ ஜிமினோட அப்பா, அப்படி கல்யாணம் பண்ணோன்னாலும் ஜிமின் பக்கத்துலேயே இருக்காளே நம்ம ஹானி, அவளே நம்ம ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, அப்பா ப்ளீஸ், ஹானி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்ம 2 பேர் பற்றி இப்படியெல்லாம் யோசிக்கிறத நிறுத்துங்கப்பா ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்போ ஹானி கூட, ஆமாம் அங்கிள், நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்வாங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ, ஈவினிங்கும் ஆயிருக்கோ, பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகிருக்கோ. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி போரிங்காக தான் அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்குவாங்க. அவங்கள சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸு,
அப்புறமா அவங்க அப்பா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பொண்ணுங்க எல்லாருமே அவங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள், ஹேய் லில்லி எங்கடி இருக்க, ஏய் இங்கே தான் இருக்க பாரடி அப்படின்வாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க, அங்கே நின்னுக்குவாங்க லில்லி. நீங்கள் உங்கள் கால் கட் பண்ணிவிட்டு, எப்படி வந்த, நான் அப்பயே வந்துட்டேன், நீ தான் லேட்டு. ஏய் நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரணும் இல்லடி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் தெரியுது, நீ எதுக்கு இவ்வளோ ரெடியாக இருக்க அப்படின்னு கேட்குவாங்க. ஏய் அங்கே பாருடி, எவ்வளோ பெரிய பணக்கார வீடு, இங்கே ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு போகணுன்னா நம்ம கொஞ்சம் நீட்டாக வரணும் இல்லை அம்மா தாயே, எந்த பணக்கார வீட்டு பாட்டியில் இந்த மாதிரி ஒரு அனார்கலி போடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எது வேணும் வந்தாலும் போட்டுக்கிட்டோம், ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும், அதான் நான் இதை போட்டுட்டு வந்தேன். சரி இந்த பாட்டிக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏய் நான் ஒன்றும் இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு வரலடி, ஆக்சுவலி அப்பாவுக்கு இந்த பார்ட்டிக்கு தான் ஆர்டர் கிடச்சிருக்கு. அப்பா இங்கே தான் இருக்கார், காலையில் ரொம்ப நர்வஸாக இருந்தார், சும்மா அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடி நீ போய் தைரியம் சொல்லு, என்ன எதுக்காகடி வர சொன்ன? அது ஒன்றும் இல்லடி, அப்பா என்கிட்ட கொஞ்ச நேரத்தான் பேச முடியும், அப்புறமா அவர் பிஸி ஆகிடுவார், அவருக்கும் வேலை இருக்கும், அதுக்கப்புறமா நான் தனியாக தானே இருக்கணும், கம்பெனிக்காக தான் ஒன்று வர சொன்னேன். அடி பாவி, நான் படுத்து தூங்கி ரெஸ்ட்டாவது எடுத்திருப்பேன், சும்மா என்னை வர சொன்னேடி அப்படின்வாங்க லில்லி. ஏய் என்னடி லில்லி, ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளவோ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணுவீங்க. அம்மா நீ சும்மா இரு, இந்த மாதிரியெல்லாம் மூஞ்சி வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ க்யூட்டாக இருக்கேனா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் வையன், ரொம்ப க்யூட்டாக இருக்கேன், பார்த்து இந்த ஃபங்க்ஷனில் யாராவது உனக்கு விழுந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் கலாய்க்காதடி அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க, நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேரும் உள்ளே போவீங்க. ஃபுல்லு க்ரௌடாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சைட்லேருந்து நடந்துன்னு போயிருக்குவீங்க லில்லி கையை பிடிச்சிட்டு. டக்குன்னு ஒருத்தவங்க கண்ணு உங்கள் மேலே படம், அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின். அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிவிட்டு ஸ்மைல் பண்ணி நடந்துன்னு போயிருக்குவீங்க ஸ்லோவாக, உங்கள் ஹேர்ஸ் எல்லாம் பறந்துன்னுக்கோ. அவங்க அப்படியே உங்கள் பியூட்டியில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டுக்குவாங்க ஜிம்மின்னு. அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் போகிற டைரெக்ஷனுக்கே நடந்துன்னு வந்துன்னுக்குவாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு கூட சொல்லலாம். உங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்டு கூட இன்னும் சீரியஸாக பேசினுக்குவாங்க. நீங்கள் போயிட்டு அப்பா அப்படின்வீங்க. சடனாக உங்கள் அப்பா வைட் ஐஸில் உங்களே பார்த்து, வையன் நீ இங்கே எதுக்காகடி வந்த? எதுக்குப்பா இப்படி கத்துறீங்க? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஒன்றும் தேவையில்லை, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. ஏன்பா இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கிறீங்க? வையன் இந்த இடம் சரியில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்வாங்க. அப்பா இது என்னப்பா நான் புதுசாக வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறதுக்கு போன எல்லா இடத்துக்கும் நான் வந்திருக்கேன், அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது இல்லையே. வையன் அதெல்லாம் வேறு இடம், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு எதுவுமே சரியாக விசாரிக்காமல் எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்துட்டான். இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே மாஃபியாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? மாஃபியாங்களா? ஆமாம் வையன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ரெடி ஆவீங்க. அப்போ லில்லி, அடி பாவி, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் கணக்கில் தான் இது எழுதுவேன் அப்படின்னு சொல்வாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஜிமின் வந்துட்டு எல்லாமே பார்த்துருக்குவாங்க, எல்லாமே கேட்டுன்னுக்குவாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் போயிருக்கும் போது அங்கே ஒரு குழந்தை, அங்கே கேட்டரிங்கில் வேலை செய்கிறவங்க அவங்களோட ஒரு குழந்தை அங்கே ஒரு கேக் எடுக்கிறதுக்கு போட்டு ட்ரை பண்ணியிருக்கோ. அப்போ அந்த கேட்டரிங்கில் இருக்கிறவங்க திட்டுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே போகலான்னு ஸ்டெப் எடுக்குவீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிச்சி, அம்மா தாயே நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணாத, நடு நம்ம வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவீங்க. அண்ணா எதுக்குண்ணா அந்த குழந்தைய அப்படியே அதிட்டுறீங்க? அவள் ஒரு பீஸ் கேக் தானே கேட்டா அப்படின்னு சொல்வீங்க. இல்லைம்மா வையன், இது ஷார்ட்டேஜ் வந்துடுச்சுன்னா நம்மளை தான் பிடிச்சி கற்றுவாங்க, இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதான் ஆல்மோஸ்ட் அந்த கேட்ரிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குவாங்க. ஸோ எல்லாருக்குமே நீங்கன்னா தெரியும். ஆனால்
அங்கே பிளேட்ஸு சாப்பிட்டு வச்சுருக்கிற பிளேட்ஸில் எவ்வளோ கேக் பீசஸ் வேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்டு சலிச்சிட்டுக்குவாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பீஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இந்த குழந்தை அதை சாப்பிட்றது இருக்கட்டும், அதை இதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துனுக்கோ. அந்த குழந்தைக்கு ஒரு பீஸ் கொடுத்தா என்னென்ன ஆகிடப்போகுது? அப்படி இல்லை வையன் அப்படின்வாங்க. அப்போது ஒரு வாய்ஸு, ஒரு பீஸ் இல்லை, அந்த குழந்தை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த வாய்ஸோட டைரெக்ஷனில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிம்மி நின்றுக்குவாங்க ஒரு ஸ்வீட்டான ஸ்மைலோட. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் லுக்கில் அவங்களே பார்க்குவீங்க. அப்போ அந்த கேட்ரினில் இருக்கிறவங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு அண்ணா நான் சொல்லி ஒரு பீஸ் கூட கொடுக்காதவங்க அவங்க சொன்ன உடனே அவ்வளோத்தையும் எடுத்து கொடுத்துட்டிங்களே, இப்போ ஷார்ட்டேஜ் வராதா அப்படின்னு கேட்குவீங்க. இப்போ ஷார்ட்டேஜ் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை வையன், ஏன்னா இந்த பார்ட்டியை இவங்களோட தான் அப்படின்வாங்க. இவங்களோட தான்? ஆமாம், இவங்க பிறந்த நாள் பார்ட்டி தான் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு ஜிம்மினை பார்க்குவீங்க. சாரி சாரி சார், ஆக்சுவலி அந்த குழந்த ரொம்ப கேட்டுட்டு இருந்தது, அதனால தான் தர சொன்னேன், சாரி அப்படின்வீங்க. எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லது தான் சொன்னீங்க. இங்கே இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து என் பர்த்டே இந்த மாதிரி இருக்கிற பசங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓ சாரி ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவீங்க. ஜிம்மின் உங்கள் கையை பார்த்து உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவங்களே பார்க்குவீங்க. ஒன்ஸ் இந்த கையை பிடிச்சிட்டா லைஃப் லாங் விட மாட்டேன் அப்படின்வாங்க. நீங்கள் என்னது? ஒன்றும் இல்லை தேங்க்யூன்னு அப்படின்வாங்க. அவங்களும் கை நீட்டு இருக்குவாங்க. 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வருவீங்க, அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்துடுவாங்க. வையன், இங்கே நின்றுட்டு என்ன பண்ணின்னுக்கிற, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சார் என் பொண்ணுக்கு தெரியாது சார், தெரியாமல் இங்கே வந்துட்டா அப்படின்வாங்க. பரவாயில்ல அங்கிள், நீங்கள் எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகிறீங்க, அவங்க இருந்து இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டே போட்டோம் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் அப்பா உங்களே பார்த்து வேணான்னு கண்ணிலே சிக்னல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இல்லை சார் பரவாயில்ல நம்ம கிளம்புறோம், ஆக்சுவலி காலேஜ் ஒர்க் நிறைய இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம், நம்ம கிளம்புறோம் சார், பாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிருக்குவீங்க. பட் ஜிமின் வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. அவங்க அப்பாவும் பிஸி ஆகிட்டுக்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஷோல்டர் மேலே கை வைக்குவாங்க. என்னடா நடக்குது மச்சான் இங்கே? ஜான், எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்வாங்க. ஹேய் என்னடா இப்படி கேட்குற, அது என்ன பொம்மையா, அது வேணும்னு இந்த இடத்துல வந்து கொடுக்குறதுக்கு அப்படின்வாங்க. அங்கே 2 பொண்ணு இருக்காங்க, அதில் எந்த பொண்ணு? அந்த ரெட் சுடிதார்டா, ப்ளீஸ்டா மச்சா எதனா பண்ணுறா, எனக்கு அந்த பொண்ணு வேணும்டா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் ஜிமின், நீயாடா பேசுகிற, கொஞ்ச நேரம் வரைக்கும் எந்த பொண்ணுலையும் இன்ட்ரெஸ்டே இல்லை, இந்த கல்யாணம்லாம் சுத்த வேஸ்ட்டு நின்ற, இப்போ என்னடா தெரிலடா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல். ஆனால் ஜிமின் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இல்லை? ஏய் என்னடா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகிறதுக்கு லீகல் ஏஜாக இருந்தால் போதோடா. சரி இதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள் மாமனார் நம்மளே முறைக்கிறாரு, வா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. ஏன்னா உங்கள் அப்பா ஜிம்மின் டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, பாட்டியெல்லாம் முடிஞ்சிருக்கோம், உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்குவாங்க, உங்களை நல்லா திட்டிருக்குவாங்க, எதுக்காக அங்கே வந்த, அங்கே டேஞ்சரஸ் பிளேஸுன்னு இன்னொரு தடவை. இங்கே ஜிம்மின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்குவாங்க உங்களை பற்றி, உங்களை பார்த்துருந்து. அப்போ அவங்க அம்மா எனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்குவாங்க ஜிம்மின். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜில் இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஜென்ரல் அசம்பிளி கூப்பிட்டுருக்குவாங்க, இன்டர்காம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே ஃபீல்டில் நின்றுக்குவீங்க. அப்போது உங்கள் பிரின்சிபல் வந்துட்டு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம காலேஜோட ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணி ஹேண்ட் வேவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் அவங்களே பார்த்துன்னுக்குவீங்க. ஜிம்மின் வந்துட்டு யாரையோ தேடின்னுக்குவாங்க. டக்குன்னு அவங்க கண்ணு உங்கள் மேலே ஸ்டக் ஆகும். நீங்கள் மெதுவாக உங்கள் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் நின்றுக்குவாங்க.
அவங்க பின்னாடி ஒளிகிற மாதிரி நிற்குவீங்க. ஏய் லில்லி, அவர் நேற்று பாட்டியில் பார்த்துமே, அவங்க தானே? ஆமாடி, அவங்க தான். இங்கே என்ன பண்ணுறாங்க தெரியலடி, என்னமோ ட்ரஸ்டின்னாங்களே. அவரோட பார்வையே சரியில்லை, எப்படி பார்க்குறாரு பாரு, பார்த்து பத்திரமா இரு அப்படின்வாங்க. ஏய் நீ வேறு எதுக்கிட்டி பயமுறுத்துற, எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. எதுக்கடி பயப்படுற, அதான் நான் உன் கூட இருக்க இல்லை அப்படின்வாங்க லில்லி. அதுவும் இல்லாமல் அவர் என்ன நம்ம காலேஜில் தினமாக இருக்க போகிறாரு, இன்றைக்கி என்னமோ இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு அவரோட கம்பெனிஸ் பார்த்துக்கிறதுக்கே டைம் இருக்காது, இங்கே என்ன அடிக்கடியாக வர போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ நீ சொன்ன மாதிரி நடந்தால் சரிடி, சரி வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. ஜிமின் வந்துட்டு அடிக்கடி அந்த காலேஜுக்கு வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குவாங்க. கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்குவாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னு, பட் ஆனிக்கு தெரியாது. ஆனி வந்துட்டு ஜிமினுக்கு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக பழகினுக்குவாங்க. ஜிமின் கூட கை பிடிக்கிறது, அவங்க கூடவே இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்களே ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டுக்குவீங்க. இப்போ நீங்கள் கேன்டீனில் லன்ச் சாப்பிட்டுக்குவீங்க. உங்கள் ஆப்போசிட் டேபிளில் ஜிமின் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு வந்து உட்காருவாங்க, அதாவது ஆனி. அவங்க வந்துட்டு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவங்க எப்படின்னா வேறவங்க யார் என்ன நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களை எல்லார் முன்னாலேயும் பார்த்துன்னுக்குவாங்க. அது ஆல்மோஸ்ட் காலேஜில் ஒரு காசிப் மாதிரி ஆகிட்டுக்கோ. ஜிமின் சார் வந்துட்டு வையனையே பார்க்குறாங்க எப்போ பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ கேன்டீன்லேயும் உங்கள் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க, அதாவது வேறு டேபிளில். ஐயோ லில்லி, அங்கே பாரு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் காமிச்ச டைரெக்ஷனில் பார்ப்பாங்க. இவர் ஏடி நம்ம பின்னாலேயே சுற்றின்னுக்கிறாரு. வையன், ஐ திங்க் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணின்னுக்கிறாங்கன்னு. அவர் நம்மளை தான் ஃபாலோ பண்ணின்னுக்கிறாங்கடி, எதுக்குன்னு தெரியல. மேபி அன்றைக்கி அவங்க பார்ட்டியில் நான் அப்படியெல்லாம் பேசினேன்ல, அதுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா? ஏய் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்குவாங்கடி. அவங்க சும்மா வந்து உன்னை பார்க்குறாங்க. மேபி உன்னை லவ் ஏதாவது பண்ணுறாங்களா? லூஸு மாதிரி பேசாதே இல்லையே, அதான் அவருக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை, அங்கே பாரு பக்கத்தில் எப்படி ஒட்டிகிட்டே இருக்கா. அவளை விட்டு என்ன எதுக்காகடி லவ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்வீங்க. ஒரு வேளை அவர் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக நோ தான் சொல்லுவேன். அவருக்கும் எனக்கும் செட் ஆகாதடி. அவருக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வீட்டை அன்றைக்கி பார்த்தேன் இல்லை, அவங்களோட ஒரு ரூமே என்னோடய ஃபுல் வீடுடி அப்படின்னு சொல்வீங்க. ஒரு வேளை அவர் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நீ எப்படி இருக்கியோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ என்ன சொல்லுவேன்? அப்போ கூட நோ தான் சொல்வேன். எனக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஃபீலிங்ஸ் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் அவரை பாரடி, என்ன ஹேண்ட்ஸம், என்ன ஒரு சார்ம். அவரை போய் எந்த பொண்ணுடி ரிஜெக்ட் பண்ணுவா? அப்போ நீயே போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்வீங்க. யாரடி இல்லைன்னு சொல்லுவாங்க? அவர் மட்டும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டேவே கல்யாணம் பண்ணிக்குவேன். சீ அலையாத, சரி நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிச்சி கிளாஸுக்கு போயிடுவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு லில்லி, இருடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பின்னாலே எழுந்திரிச்சி ஓடி வந்திருக்குவாங்க. ஜிமின் நீங்கள் போகிற டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி, என்னடி நீ கொஞ்ச நேரமாவது உன்னை பார்க்கலான்னு வந்தான், இப்படி எழுந்திரிச்சி போயிட்டேன் சே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லியிருக்குவாங்க. ஜிமின், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட், அது கொஞ்சம் பர்சனலான கொஷின் கேட்கலாமா? என்ன கேளா நீ? என்ன புதுசாக பர்மிஷனெல்லாம் கேட்குற? இல்லை நீ இந்த காலேஜுக்கு எதுக்கு வரேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆப்வியஸாக நான் இந்த காலேஜோட ட்ரஸ்டி. ஏய் தயவு செஞ்சு என்கிட்ட போய் சொல்லாத. நீ ட்ரஸ்டி, ப்ரொஃபஸர் இல்லை. ட்ரஸ்டின்னா டெய்லி காலேஜுக்கு வரணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இப்போ நான் அவ்வளோ வானாதவாயிட்டேனா ஜிமின்? என்கிட்ட உண்மை கூட சொல்ல முடியாமல் நீ கஷ்டப்படுற? ஷோ ஹனி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஆப்போசிட் டேபிள்லேருந்து பிங்க் சுடிதார் போட்டுன்னு ஒரு பொண்ணு ஏஞ்சி போனால. ஆமாம், ஆக்சுவலி ஐ எம் இன் லவ் வித் ஹர். என்னடா சொல்கிற? ஆமாம் ஹனி, ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய பர்த்டே பார்ட்டியில் பார்த்தேன், அப்போவே நான் அவளுக்கு விழுந்துட்டேடி.
அவங்க அப்படி சொன்ன உடனே ஆனி கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பட் அது ஜிமின் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபேக்கான ஸ்மைலோட, ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமின், நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இன்னும் இல்லடி, அவள் பாரு என்னை பார்த்துருந்தா பயந்து ஓடுறா. எங்கே கேஷுவலாக பேசுகிறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்குள்ளே எங்கே ப்ரப்போஸ் அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உக்காந்து, பார்த்துடா மச்சா, நீ கேஷுவலாக பேசுகிறதுக்கு டைம் தேடினிரு, அந்த கேப்பில் யாராவது அவளை ப்ரப்போஸ் பண்ணி தூக்கின்னு போயிட போகிறாருங்க அப்படின்வாங்க. அப்போ ஜிமின், டேய் உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் நாளைக்கே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆனி டக்குன்னு ஜிமினை பார்த்து, ஜிமின் அவள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, எப்படி செட் ஆகும்? இதை பார் ஹனி, ரிலேஷன்ஷிப்க்கு தேவையானது ட்ரஸ்ட், லவ், இது ரெண்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஜிமின் வந்துட்டு கேட்டில் என்ட்ரன்ஸ்கிட்ட கார் மேலே லீன் ஆகிட்டு நின்றுக்குவாங்க. நீங்களும் லில்லியும் நடந்துன்னு வந்துங்குவீங்க. டக்குன்னு ஜிமினை பார்த்த உடனே ஹெட் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு டைரெக்ஷனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்போ ஜிமின் ஓடி வந்து உங்கள் ஆப்போசிட்டில் நின்றுட்டு, வையன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. ஏன்கிட்டயா? என்ன பேசணும் அப்படின்வீங்க. கொஞ்சம் பர்சனலாக அப்படின்வாங்க. அப்போ லில்லி, வையன் நான் கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு, ஏய் எங்கடி போகிற தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்வீங்க. ஏய் அவர் தான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க, மேனர்ஸ் எல்லாமே நான் இங்கே நிற்க சொல்கிறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஏய் எனக்கு பயமாக இருக்குடி, இங்கே பாரு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க, மேபி நேற்று நான் சொல்லுந்த உண்மையாக போகுதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, பாய் வையன், ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு விங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்குவாங்க. லில்லிக்கு வந்துட்டு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா பையனும் ஜிமினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு இஷ்டம் இருந்திருக்கும் லில்லிக்கு. ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குவாங்க. சார் கொஞ்சம் சீக்கிரமாக என்னன்னு சொன்னால் நான் கிளாஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், என்ன வையன் எதுக்கு இவ்வளோ அவசரம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே பேசின்னுக்குவீங்க ஜிமின்கிட்ட. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கோ, அதுவும் இல்லாமல் அந்த காலேஜில் சுற்றி நின்றுக்கிற பசங்கள்லாம் உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அவசரம் ஒன்றும் இல்லை சார், எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, தப்பாக நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. என்ன தப்பாக நினைக்குவாங்க? ஏற்கனவே உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு காசிப் பேசுகிறாங்க, அதில் இதெல்லாம் பார்த்தா அது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. பண்ணட்டும், கன்ஃபார்ம் பண்ணட்டும், ஏன்னா அதுதான் உண்மையாக போகுது அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு ஹெட் லிஃப்ட் பண்ணி ஜிமினை பார்க்குவீங்க. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணி ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜிமின், பையன் ஐ லவ் யூ. ஆமாம், உன்னை அன்னைக்கு பார்ட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே உனக்கு ஃபில்ந்துட்டேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு கூட சொல்லலாம் அப்படின்வாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்வாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்போ தான் வந்து லவ் பண்ணுறேன்றீங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்றீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு எதுக்காக சார் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? ஏய் யாரடி அது, எனக்கு தெரியாமல் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கிறாங்களே அவங்க தான். அவளா? ஹே பையன், அவள் வந்துட்டு என்னோடய சைல்ட்ஹுட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவள் எப்போவுமே என் கூட தான் இருக்குவாள். சரி உன்னோட முடிவு என்ன? சார் எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், எனக்கு இன்னும் படிக்கணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். இன்னொரு விஷயம், எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. ஏன், நம்ம 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறியா? ஏஜ் டிஃப்ரென்ஸுன்றதை விட ஸ்டேட்டஸ் தான் சார். என்ன வையன், ஸ்டேட்டஸ்க்காக லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியா? இதை பாரு, எனக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா, அதுதான் இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம், இப்போவே இம்மிடியட்டாக நீ ஒன்றும் உன்னோட முடிவு சொல்ல வேணாம், டைம் எடுத்துக்கோ. வேணா இந்த வருஷம் ஃபுல்லாக நீ டைம் எடுத்து நிதானமாக எனக்கு உன்னோட முடிவு சொல்லு அப்படின்வாங்க. இப்போன்ட்டு இல்லை சார், எப்போ கேட்டாலும் என்னோடய முடிவு நோ தான்.
எனக்கு இந்த கல்யாணம் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுவீங்க. அப்போ ஜிமின் நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்துட்டு, அது எப்படி நீ என்னை லவ் பண்ணாமல் இருந்துருவேன்னு நானும் பார்க்குறேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பியிருக்குவாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஜிமின் வந்துட்டு அடிக்கடி காலேஜுக்கு வந்துனே இருக்குவாங்க ஆஸ் யூஷுவல். உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் இப்போ அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா ஜிமின் வந்துட்டு உங்களை அந்த மாதிரி ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிமின் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் லில்லிக்கிட்டே கூட சொல்லியிருக்குவீங்க. லில்லி வந்துட்டு உங்களை அதை வச்சு ரொம்ப டீஸ் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு டெஸ்க் மேலே படுத்துருக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு முடியாத இருந்திருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, வையன் பாடி சாப்பிட்டு வரலாம். வேணாடி எனக்கு பசிக்கல. வையன், இந்த மாதிரி டைமில் ஃபுட் ஸ்கிப் பண்ணாத, வலி இருந்தே இருக்கோ, சாப்பிட்டு வந்து வேணா படுத்துக்கோ. எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை அதில் அப்படின்னு சொல்வீங்க. அம்மா, இது காலேஜ் கேன்டீன், சாப்பாடு அப்படி தான் இருக்கும். நீ பீரியட்ஸில் இருக்க, உனக்கு கிரேவிங்ஸ் இருக்குன்னு உன் ஃபேவரெட் பிரியாணி கபாபு அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுக்குவாங்களா அப்படின்வாங்க. நீ வேற ஏண்டி லில்லி அத்தை சொல்லி என்ன டெம்ட் ஆக்குற, அப்போ எந்திரிச்சு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் 2 பேரும் கேன்டீனில் உங்களோட பிளேட்ஸை பிடிச்சி வெயிட் பண்ணின்னுக்குவீங்க க்யூவில். அப்போது ஒரு 4-5 பேர் ஒரு பெரிய பெரிய வெசல்ஸோடு உள்ளே வருவாங்க. எல்லாருமே அவங்களே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. அவங்க பின்னாடியே ஜிமினும் நடந்துன்னு வருவாங்க. அவங்க 2 கையும் அவங்க பாக்கெட்டில் இருக்கும். வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய ட்ரீட், எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட், என்ன சார் திடீர்னு ட்ரீட் எல்லாம் வைக்கிறீங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸ்பெஷல் எதுவும் இல்லை, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மூட் ஆஃபில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து உங்கள் கண்ணையே பார்த்து, இதெல்லாம் அவளோட ஃபேவரட் டிஷ், அவளோட மூடை சரி பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சார், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்கள் ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. லில்லி, நான் போகிறேன். ஏய் என்னடி, சாப்பிட்டு போ, எனக்கு பசிக்கலடி. ஏய் பாவோடி அவர், உனக்காக இதெல்லாம், நீ வாயை மூடிட்டு இருக்கிறியா, இதை பாருடி, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ இப்போ சைலண்ட்டாக வந்து என் கூட சாப்பிட போகிற, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தர நிறுத்துன்னு போவாங்க. நீங்களும் லில்லியும் பேசுந்து கேட்டிருக்குவாங்க. அதனால தான் அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியிருக்குவாங்க. ஒரு வழியாக லில்லி வந்துட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுருக்குவாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு ஜிமின் கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள தேடின்னுக்குவீங்க. அவங்க ஆஃபீஸ் ரூம் வெளியே நின்றுக்குவாங்க. எல்லா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள சுற்றி நின்றுட்டு அவங்கக்கிட்ட பேசின்னுக்குவாங்க. ஜிமின் வந்துட்டு ஸ்மைல் பண்ணின்னுக்குவாங்க. என்னன்னா அதை ரொம்ப தேங்க்ஸ் ட்ரீட்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லின்னுக்குவாங்க. ஹானி கூட அவங்க கையை பிடிச்சி நின்றுக்குவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப கோவம் வந்துடும். ஒரு மாதிரி அது ஜெலசின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கோம். நீங்கள் வந்துட்டு அவங்களே கோவமாக முறிச்சு பார்த்துன்னுக்குவீங்க. என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வேறு பொண்ணுங்க கூட ஃப்ளோட் பண்ணி நின்றுக்குறாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லின்னுக்குவீங்க. ஜிமின் கண்ணு டக்குன்னு உங்கள் மேலே விழும். உங்களை பார்த்து வைடாக ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்லோவாக நடந்துன்னு அவங்க டைரெக்ஷன் போவீங்க. அவங்க சுற்றி பொண்ணுங்க நின்றுக்குவாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி போய் அவங்கக்கிட்ட நின்று, சார் ஆக்சுவலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா, என்ன, கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு மெதுவாக சொல்வீங்க. அப்போ ஜிமின், கேர்ள்ஸ், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்குவாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் போயிருக்குவீங்க. என்ன இமீடியட்டாக போனால் அங்கே இருக்கிறவங்க ஏதாவது நினைக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹானிக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்டே பேசணும்னு சொல்லியிருந்தெல்லாம் அவங்க கேட்டிருக்குவாங்க. நீங்கள் வந்து ஜிமின் போன டைரெக்ஷனுக்கே போவீங்க. அவங்க உங்களுக்காக பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோனில் என்னமோ பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அப்படின்வீங்க. ஓ வையன், என்ன என்னமோ பேசணும்னு சொன்னியே அப்படின்வாங்க. நீங்கள் உங்களோட பேக் ஸ்ட்ராப்பை டைட்டாக பிடிச்சிட்டு ஹெட் டவுன் பண்ணி, சார் நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், எல்லார் முன்னாலேயும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்செட்டாக இருக்கா, அதனால தான் இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறது, இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணுறீங்க. ஹேய், உண்மையாகவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்செட்டாக இருந்தாடி, அதனால தான் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எனக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படின்வீங்க. நீங்கள் அப்படி சொன்ன உடனே ஜிமின் அவங்களோட டங்கை
அவங்க சீக்ஸ்குள்ளே ரோல் பண்ணிவிட்டு, அப்போ நீ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்வாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹெட் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜிமினியை பார்த்து, நான் அப்படி சொல்ல வரல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, யாருக்காவது தெரிஞ்சிச்சின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது, அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்போது ஜிமின் உங்கள் டைரெக்ஷன்லேயே வந்துக்குவாங்க. நீங்கள் அப்படியே பேக்வர்ட் டைரெக்ஷன்லேயே போயின்னுக்குவீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் பின்னாடி ஒரு கார் இருக்கோ, அந்த காருக்கு பின்னாடுவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிவாங்க. பட் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்கள் பாடி அவங்க பாடியை டச் ஆகாத மாதிரி நிற்கிவாங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு ஓகே தானே? நான் அப்படி சொல்ல வரலைங்க, எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்வீங்க. என்னடி செட் ஆகாது? வெறும் அந்த ஸ்டேட்டஸ்க்காக நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிற? நான் உன்னை லவ் பண்ணுற வையன், உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்வாங்க. அப்போ நான் ஒன்றும் உங்களை லவ் பண்ணல, நீ என்னை லவ் பண்ணுற. ஏன்னா நான் அந்த பொண்ணுங்க கூட பேசும்போது உன் கண்ணில் ஒரு ஜெலசி தெரிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, நீங்களாம் எதோ இமேஜின் பண்ணிக்காதீங்க. நீங்கள் யாரு கூட எந்த பொண்ணு கூட பேசினாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு வழி விடுங்க, நான் கிளாஸுக்கு போகணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கோட ஸ்ட்ராப்பை டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லியிருக்குவீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களையே பார்த்துருக்குவாங்க. உங்களோட அந்த நர்வஸ்னஸ், அந்த கண்டிஷன் பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு, எங்கள் மாமனார்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ இப்போ போ அப்படின்வாங்க. நீங்கள் வைட் ஐஸ்லேயே ஜிமினியே பார்க்குவீங்க. அப்புறமா அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுக்குவீங்க. அப்படியே டைம் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணுங்களும் ஜிமின் பின்னாடியே சுற்றினுக்குவாங்க. ஆனி கூட அடிக்கடி காலேஜுக்கு வந்துனுக்குவாங்க ஜிமினை பார்க்குறதுக்காக. ரொம்ப கிளிங்கியாக, ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணினுக்குவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா பயங்கர கோவம் வந்துனுக்கோ, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகினுக்கோ. அந்த இரிட்டேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் லில்லிக்கிட்டே காமிச்சுன்னுக்குவீங்க. லில்லியுக்கோ தெரிஞ்சிருக்கோ நீங்கள் வந்துட்டு ஜிமினை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு ஜெல்லஸ் ஆகினுக்குதுன்னு. பட் நீங்கள் வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணின்னு. இன்றைக்கி உங்களுக்கு ஃபீவரிஷாக இருந்திருக்கோ, ஸோ நீங்கள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம் ஜிமின் வந்துட்டு, லில்லி ஒரு நிமிஷம், என்ன சார் வையன் வரல? இல்லை சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபீவர் அவ்வளோதான், அதான் வரல. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிருக்குவாங்க. லில்லி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஹலோ, ஏய் வையன், என்னடி பண்ணிகிட்டு இருந்தேன்? டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லை, படுத்துட்டு இருந்தடி. இப்போ எப்படிடி இருக்குது? கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டேன், இப்போ கொஞ்சம் ஃபீவர் கம்மியாக இருக்குது. ஓ சரி சரி, நான் எதுக்கு கால் பண்ணேன்னா உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க. என்னடி, உன் க்ரஷ் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை நீ போய் உன் க்ரஷ்ஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. நான் ஏன் க்ரஷ்ஷை பற்றி சொல்ல வரல, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி சொல்ல வந்தேன். என்னோட பாய் ஃப்ரெண்டா? அதாடி ஜிமின் சார். லில்லி, கொன்னுடுவேன் உன்னை. சரி, என்னை பொறுமையாக கொல்லுவேன், இப்போ நான் சொல்கிறத கேளு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் சார் வந்து என்கிட்ட கேட்டார், ஏன் வையன் வரலன்னு. நான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அவங்க கண்ணில் எவ்வளோ கன்சர்ன் இருந்துச்சு தெரியுமா? பாவடி, அவர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக உன் பின்னாடியே சுற்றுறாங்க, உனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் செய்கிறாங்க. அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க வையன். ஓகே சொல்லுடி, நீ என்னடி தெரிஞ்சு லூஸ் மாதிரி பேசுகிற? எனக்கு அவருக்கு செட் ஆகாது லில்லி. நான் ஓகே சொன்னாலும் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்பாவுக்கு எதிராக நான் போய் எதுவுமே பண்ண மாட்டேன், அவருக்கு பிடிக்காத விஷயத்த நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும் இல்லை? இன்னொன்று, நான் ஒன்றும் இவர்கிட்ட கேட்கல எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு. அவர் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு நான் அவரை லவ் பண்ண முடியாது. இன்னொரு தடவை நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் அப்புறமா நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் வையன், ஏன்டி இவ்வளோ சீரியஸ் ஆகிற? நான் காமெடி பண்ணேன், ப்ளீஸ் லில்லி, காமெடி கூட இதை பற்றியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்வீங்க. சரி ஓகே சாரி, நீ டென்ஷன் பண்ணிக்காத, நீ இப்போ படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் கால் கட் பண்ணியிருக்குவீங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக படுத்து சீலிங்கே பார்த்துன்னுக்குவீங்க. எனக்கு என்ன ஆயிருக்குதுன்னு தெரியல. அவரை பார்த்தா, அவர் என்கிட்ட வந்தா, அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயம் இல்லாமல் எனக்கு வயலில் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
அவங்க ஏதாவது பொண்ணுங்க கூட பேசினா அப்படியே கோவமாக வருது. அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறலாமான்னு வருது. ஒரு வேளை லில்லி சொன்ன மாதிரி நான் அவரை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ, ஈவினிங்காக இருக்கோ, நீங்கள் உங்கள் அப்பா லிவிங் ரூமில் உட்காந்து டிவி பார்த்துன்னுக்குவீங்க. உங்கள் அம்மா வந்து கிச்சனில் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணின்னுக்குவாங்க. அப்போது சடனாக உங்கள் டோர் பெல் ரிங் ஆகும், மெயின் டோரு. இருங்கப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்லோவாக எழுந்திரிச்சி போய் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஃபுல் வைட் ஐஸில் அவங்களையே பார்த்து, சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணின்னுக்கிறீங்க, இங்கே எதுக்காக வந்தீங்க அப்படின்வீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன வையன் அவ்வளோ தூரத்துலேருந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், இப்படி வாசலில் நிற்க வச்சு பேச வைக்கிறியே அப்படின்வாங்க. ஆமாங்க, ஜிம்மினும் அவங்க ஃப்ரெண்டு தான் நின்றுக்குவாங்க டோர்கிட்ட. பையன் யாருமா அது அப்படின்னு கேட்குவாங்க. அது வந்து அப்பா அப்படின்வீங்க. அதுக்குள்ளேயே உங்கள் அப்பாவே டோர்கிட்ட வருவாங்க. சார் நீங்களா அப்படின்வாங்க. ஆமாம் அங்கிள், ஆக்சுவலி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ உங்கள் அப்பா கன்ஃபியூஸ்டாக வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் அந்த டோர்கிட்டயே நின்றுட்டு அவங்க போன டைரெக்ஷன்லேயே பார்த்துன்னுக்குவீங்க. உங்களுக்கு ஃபுல் நர்வஸ் ஆகிடும், ரொம்ப பயந்துருவீங்க. ஏன்னா ஜிமின் சொல்லியிருக்குவாங்க இல்லைங்களா, எங்கள் மாமனார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அதை பேச தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஜிமின் இப்போது உண்மையாகவே உங்கள் 2 பேர் கல்யாண விஷயம் பேசுகிறதுக்கு தான் வந்திருக்காங்களா? ஜிமின் உங்களை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, ஆனாலும் எதுக்காக அவங்க சீட் பண்ணாங்க? உண்மையாகவே ஹானிக்கோ ஜிமின்கோ அஃபேர் இருந்துச்சா? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு? உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுமா? நீங்கள் ஜிம்மின் உங்கள் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்களா? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்டில், அதாவது லாஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாங்களா? 10th and 12th எக்ஸாம் எழுதுகிற எல்லா பசங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். எங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் உங்கள் கூட இருக்கும். இந்த பார்ட் எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.